ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு நம்ம அப்சல்யூட் நெக்ரோமான்சர் சீசன் 2ல் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். போன சாப்டர் எதோட முடிச்சிருந்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹென்ரிக்கு அந்த பவுண்டி ஹண்ட்ரட்டை தோற்றுருந்துருப்பான். நம்ம ஹீரோவும் நான் இன்னும் இருக்கிறாசா அப்படின்ட்டு வந்திருப்பான். அப்புறம் அந்த பவுண்டி ஹண்ட்ரும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்னால் நீ டேமேஜ் எடுத்திருக்க, உன்னையில அசால்ட்டாக தோக்கடிச்சிருவேன், நீயே ஒழுங்காக சரண்டர் ஆயிரு அப்படின்ட்டு அவளும் சொல்லியிருந்திருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஹென்ரிக்கோட டிராகன் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து குளுட்டோனி பவரை யூஸ் பண்ணுறான். இதோட தான் போன சாப்டர் முடிச்சிருந்துருப்பாங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டி ஹண்ட்ரும் இப்போ அந்த டிராகன் ஸ்கேலையும் சாப்பிட்டானா அப்படின்ட்டு அவனும் ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் லுக்கில் மாசாக நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இப்போ விளையாட்ட ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் பார்த்தீங்கன்னா என்னடா இவன் இப்படி மாறிட்டா அப்படின்ட்டு ஷாக்கோட பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பறந்து அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் முடிஞ்சால் இந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்பெல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறான். அந்த ஸ்பெல்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அந்த ஸ்பியர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டி ஹண்டரை அட்டாக் பண்ணவும் அதுவும் ரிலீஸ் ஆகுது. அந்த ஸ்பியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அந்த பவுண்டி ஹண்டரை அட்டாக் பண்ண வருது. அந்த பவுண்டி ஹண்டர் அதை ஷாக்கோட பார்க்குறா. இது எப்படியாவது நான் தடுத்தாகணுமே அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா பார்க்குறா. ஆனால் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டி ஹண்டர் அசால்ட்டாக டாச் பண்ணிவிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறா. அப்போ தான் அந்த பவுண்டி ஹண்டர் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறா. இவன் அந்த ஸ்கேலை சாப்பிட்டனால தான் அதோட பவரை அந்த எடுத்துக்கிட்டான் போல, இப்போ ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ட்டு அவளும் திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்கே ஓட பார்க்குற அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுறான். அந்த பவுண்டி ஹண்டரும் நாளாக எதுக்கடா ஓடுறேன் அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவும் அவளும் பார்த்தீங்கன்னா மாற்றி ஸ்லாஷ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் என்ன முன்ன இருந்த ஸ்பீடு இல்லையே, இப்போ என்ன பயப்படுறியா அப்படின்ட்டு கேட்குறப்ப அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடவே பார்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவும் திரும்ப அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டி ஹண்டர் பார்த்தீங்கன்னா அவனோட அந்த கேஜெட் இருக்கு இல்லையா, இன்ஸ்ட்ருமெண்ட் கேஜெட், அதை எடுத்து மறுபடியும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோவும் இந்த அட்டாக்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவளை நோக்கி அட்டாக் பண்ண வரா. அவளும் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் இவன் பயப்படலையா அப்படின்ட்டு அவளும் ஷாக்கோட பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த டிராகன் பிரெத் அட்டாக் இருக்கு இல்லையா, அதை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பீ மாட்டம் போயிட்டு அந்த பவுண்டி ஹண்டரே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. அவளை மட்டும் இல்லாமல் அவனோட வச்சிருந்த கேஜெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான் நம்ம ஹீரோவும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகி கீழே அப்படியே விழுவுறா. அவளும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகி கீழே விழுவுறா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகிட்டு அவன் வாயிலேருந்து ரத்த வாந்தி எடுக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஸ்கேலை தான் கீழே துப்புறான். ஏன்னா அந்த டிராகன்ஸோட பவர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஹீரோவால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஹீரோவும் இந்த பவரை சீக்கிரமாகவே நான் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு தான் காட்டுறாங்க. அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் இப்போ கண்ணை முழிக்கிறான். அவளும் என்னோட பாடியெல்லாம் ரொம்பவும் பெயினாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த பவுண்டி ஹண்டர் எப்படா எனக்கு முன்னாடி ஹீல் ஆனீங்க, என்னோட ஹீல் பவரோட உங்களுக்கு அதிகமாக அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்ட பேரியரை நோட் பண்ணியிருப்பா. அப்போ நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் பெட் மேட்ச் முடிஞ்சா அப்படின்ட்டு கேட்குறப்ப முடிஞ்சு எப்படியோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறா. நான் ஜெயிச்சிருந்திருப்பேன், நீ அது மட்டும் அந்த டிராகன் பவரை யூஸ் பண்ணலனா அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் சரி ஓகே, எதுக்காக எங்களோட இவ்வளோ அக்ரெசிவாக ஃபைட் பண்ணு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப அவளும் அது டிராகன்ஸோட பவர் லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் ஏன்டி இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கும் டென்ஷன் ஆகிறா. ஆமாம், இந்த டிராகன்ஸோட சண்டை போல எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் சரி ஓகே, என் மேலே பவுண்டி செட் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த பவுண்டி ஹண்டர்கிட்ட கேட்குறான். அப்போ தான் அவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா, அது கில்ட் அசோசியேஷன் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஒரு வித கடுப்போட நீ உண்மையை தானே சொல்கிறா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் ஆமாம் இந்த கில்ட் அசோசியேஷன்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ தான் அந்த பவுண்டி ஹண்டர் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த டவர் ஹை ஃப்ளோரில் இருக்கிறவங்களாம் கீழே இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க கீழெல்லாம் வர முடியாது, அதுக்காக தான் இந்த கில்ட் அசோசியேஷனே உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. கில்ட் அசோசியேஷன் எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களை செகண்ட் ஃப்ளோர் கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் இருக்கிறவங்க தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க கண்ட்ரோல் பண்ண, இந்த மாதிரி ஒரு செயின் மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் ஆமாம் இதெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் அது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறான். ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், போன லைஃப்பில் என்னை பெட்ரை பண்ண அந்த 9 ஸ்டாரில் ஒன் ஆஃப் த மெம்பர், அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் சிப்ளிங்கில் அந்த கெவின் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகிறான். கட் பண்ணி இப்போ கெவினை தான் காட்டுறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா நீங்களாம் வந்ததுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பார்த்தீங்கன்னா அவனோட 9 ஸ்டார் கில்டு மெம்பர்ஸ்லாம் வந்திருந்திருப்பாங்க.
அப்போ 3 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 9 ஸ்டார்லேருந்து. ஒருத்தன் வந்து ஸ்வாட் செயின்ட்டு, அப்புறம் இன்னொருத்தர் வந்து மேஜ், அதுக்கப்புறம் பாய்சன் கிங்னு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் பாய்சன் கிங்கு சொல்கிறா, என்னது ஒரு 50வது ஃப்ளோரில் ஏறுறவனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலையா, என்ன நீங்கள் போக அப்படின்ட்டு வந்த 3 பேரும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேலன்ஸ் சிப்ளிங்ஸில் அந்த ஃபீமேல் இருக்கா இல்லையா, அவளும் டென்ஷன் ஆகிறா, இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்ட்டு. அப்போ அந்த ஸ்வாட் செயின்ட் இருக்கா இல்லையா, வா முடிஞ்ச சண்டை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனும் சண்டைக்கு கூப்பிட்றான். அப்போ அந்த கெய்னு இப்போ எதுக்கு நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ நீங்களே இறங்கி அவளை போய் டிஃபீட் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு அந்த ஸ்வாட் செயின்ட்டும் கேட்குறப்ப கெய்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ அந்த ஸ்வாட் செயின்ட்டும் யார் அவங்க அப்படின்ட்டு அந்த கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம கெவினும் அது நமக்கு தெரிஞ்சவங்க தான் கொஞ்சம் அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி ஒரு அழிஞ்ச நிலைமையில இருக்க சிட்டியை தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பவுண்டி ஹண்டர் யார்கிட்டயோ அடி வாங்கி படுத்து கிடக்குறா. அப்போ அந்த பவுண்டி ஹண்டர் எப்பட்றா, நானும் 300வது ஃப்ளோர் தான் ஏறுறேன், நீங்களும் 300வது ஃப்ளோர் தான் ஏறுறீங்க, எப்படி என்னோட உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்கள கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த ஹூடி போட்டவனும் நீ மிசைனில் தோத்தது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிற, இதுக்கு மரணம் தான் ஒரே வழி அப்படின்ட்டு நம்ம பவுண்டி ஹண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் மூலமாக வச்சு அப்படியே அட்டாக் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வேற இடத்த காமிக்கிறாங்க. அவளை உயிரோட விட்டாங்களா இல்லை இறந்துட்டாளா அப்படின்ட்டு என்ன சரியாக காட்டல. ஒரு பிளாக் பிளேஸில் பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வருது. பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயு தான் படுத்துருந்துருப்பான் அந்த இடத்துல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாயும் கண்ணை முழிச்சு பார்க்குறான். சா இதெல்லாம் ஒரு கனவா அப்படின்ட்டு அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் ஹாயும் ஒரு வழியாக கண்ணை முழிச்சிட்ட போலையே அப்படின்ட்டு கேட்குறப்ப நம்ம ஹாயும் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் நீ என்ன மறந்துட்டியா, நான் தான் உனக்கு பிளாக் மார்க்கெட்டில் என்ன வேணுமோ வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இப்போ வாங்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா 51வது ஃப்ளோரில் ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டான ஒரு இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மீகவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹாயு பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த வந்த கனவை தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஆமாம் நீ என்ன நினச்சி பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க நம்ம ஹாயும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்புறா. நம்ம மீகவும் அங்கே விற்கிற சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவும் இவளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம ஹாயு பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணி நைட் டைம் தான் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹாயு அப்புறம் மீகோ 3 பேரும் ஒரு தெருவில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி ஹாயுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று வியர் பண்ணி கொடுக்குறான். நம்ம மீகவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நரிக்குட்டியாக மாற்றிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஆடிஷன் ஹவுஸுக்கு தான் போக போகிறான். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஓனிக்கலான்னு இந்த மாதிரி இருந்தால் அதாவது பிரச்சனையாயிருன்ட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றி மறைச்சிருந்துருப்பான். நம்ம ஹீரோவும் இப்போ ஆடிஷன் ஹவுஸுக்கு வந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கார்டு ஒன்று காட்டுறான். அங்கே வேலை செஞ்சவங்களே ஷாக் ஆகிட்டாங்க, இன்னும் பிளாக் கார்டா அப்படின்னு. நம்ம ஹீரோவை ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்குறப்ப அவனும் ஒன்றும் இல்லை சார் இந்த பக்கம் வாங்க அப்படின்ட்டு கூட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை. அப்போ அந்த ஆடிஷன் ஹவுஸில் இருந்தவங்களா இவன் தாண்டா கோஸ்ட் ஃபேஸ் இங்கே பாரு இவன் வந்திருக்கான் அப்படின்ட்டு அங்கே இருக்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பற்றி. நம்ம ஹீரோ வந்து பிளாக் கார்டு கொடுத்தனால நம்ம ஹீரோக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு விஐபி ரூமே தனியாக கொடுத்துருக்காங்க இந்த ஆடிஷன் ஹவுஸை பார்க்கறதுக்கு. அங்கே ஆடிஷன் ஹவுஸில் இருக்கிற டோர்லாம் இப்போ க்ளோஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ ஆடிஷனும் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அந்த ஆடிஷன் ஹவுஸில் காட்டுற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் மாற்றி மாற்றி போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மீகோ அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற ஆடிஷன் அப்படியே பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆடிஷன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு பொருளை இப்போ லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொருளை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம மீகவும் ஷாக் ஆகிறா. டக்குன்னு நம்ம ஹாயும் பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல எந்திரிச்சு அந்த இடத்த ஜம்ப் பண்ணுறா. எதுக்கு நம்ம ஹாயு இப்படி குதிச்சு போகிறா நம்ம கன்ஃபியூஷனில் இருக்க. பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அந்த துணியிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுன்னு ஒரு சவுண்டு வருது. நம்ம ஹாயும் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த சாப்டர் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் சாப்டர்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் காத்துருங்க. பை அண்ட் லவ் யூ கைஸ்.